கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பிசாசுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏனென்றால் தேவன் பிசாசை ஜெயித்த தேவன். நம் தேவன் நம்மளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மளுக்கு இப்படி சூனியம் செய்துட்டார்களோ, நமக்கு ஏதாவது பேய் உள்ளே வந்துச்சோ, வீட்டுக்குள்ளே வந்துச்சோ, இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இருக்கோ, இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ஏன்னால் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே பிசாசை அனுமதிக்க தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். அதனால் நீங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயத்தை நீங்கள் புறம்பே தள்ளி போடுங்கள். ஏனென்றால் தேவன் பிசாசை அவர் சிலுவையிலே அவன் தலையை நசுக்கிவிட்டார். அவர் ஒவ்வொரு வார்த்தையாய் பிசாசுக்கிட்ட சொல்லி ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். பிசாசு சொல்லுகிறான், இந்த கல்லுகள்லாம் அப்பம்பாகும்படி செய்யுங்க, உங்களுக்கு பசி எடுக்குது இல்லையா அப்படின்னு. அவரால் முடியும், ஆனால் செய்யலை. ஏன்னா அவன் வார்த்தை கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அங்கு சொல்லுகிறார். வசனத்தை வச்சு ஜெயிக்கிறார். பிறகு உன் பாத கடலில் இடராதபடி ஆண்டவர் தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள், நீ தாழ குதி என்று பிசாசானவன் சொல்லுகிறான். அப்போவும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி அநேக காரியங்களை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். பிறகு அவனை இயேசுவை தூக்கி கொண்டு ஒரு உச்சியில் போய் நிறுத்தி, நீங்கள் என்னை இந்த உலகத்தை பாருங்கள், இது எல்லாம் என்னுடையது, இதை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு. இந்த உலகத்தை படைத்ததே ஆண்டவர் தான். அவன் சொல்லுகிற உலகம் அந்த அருவருப்பான பாவ காரியங்கள் அதை சொல்லுகிறான், இதையெல்லாம் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் என் காலில் விழுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஸோ நாம் ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது பட்டயம் வேத வசனத்தை வச்சு நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் இப்பொழுது சப்பி போட்ட பனங்கொட்டை, தலை நசுக்கப்பட்டவன். அவன் அந்த நசுக்கிற தலையை வச்சுட்டு நம்மக்கிட்ட பயமுறுத்துகிறான். நீங்கள் இயேசு நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள், அவன் பயந்து விடுவான். சரிங்களா? தேங்க்யூ.